ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கியமாக இருக்கிறேன். என்னங்க, உலகத்தில் இந்த மிடில் ஈஸ்ட் டென்ஷனால், அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் வாரால் பயங்கரமாக குளோபல் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸ் எல்லாமே பயங்கரமாக சரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அதை பற்றி முழு விவரங்கள் இன்றைக்கி வீடியோவில் இருக்குது. தயவுசெய்து யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நல்ல இன்ஃபர்மேஷன், நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன். ஃபஸ்ட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சம் லைக்ஸு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். இப்போது மெயின் டாப்பிக்கில் வராங்க. ஆல் ஓவர் குளோபு, என்டையர் குளோபில் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸ்னால் மேஜராக ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா பங்கு சந்தை ஆகட்டும், ஆல் ஓவர் குளோப் சந்தைகள் எல்லாமே சில லட்சங்க கோடி வந்து லாஸ் ஆகிட்டாங்க. எல்லாம் போயிடுச்சு, பணம்லாம் போயிடுச்சு. இவ்வளோ கிரைசஸ் வந்தாலும், ஏன்னா நம்ம நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் நிஃப்டி ஆல்மோஸ்ட் 23,350 கிட்ட வந்து நிற்கிது. திங்கக்கிழமை இன்னும் டவுன் ஆகும். ஆல்ரெடி நிஃப்டியில் யாராவது ட்ரேட் பண்ணுறவங்க இருந்தால் இன்னும் ஷார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக இன்னும் இதுக்குள்ளே இம்மீடியட்டாக இந்த வார் சாட்டில் ஆகாது. அது மாத்திரம் இல்லை, இந்த வாரால் நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரப்போகுது. ஃப்யூச்சரில் வரும், இன்னும் நிறைய ஃப்யூச்சர்ஸில் வரப்போகுது. பட் இவ்வளோ இம்பேக்ட், ஏன்னா நம்ம கரோனா டைமில் ஒரு ரிசிஷன் பார்த்தோம். மேபி திருப்பியும் அவ்வளோ ரிசிஷன் பார்க்க வேண்டி வருமோ, அந்த நிலவரம் வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தற்சமயம் இருக்கிற நிலவரத்தை பார்த்தா கண்டிப்பாக ஒரு பேட் சுச்சுவேஷன் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய இருக்கும் குளோபல்லி. நாட் ஓன்லி அவர் இந்தியா, நான் இந்தியா மாத்திரம் சொல்லலை, என்டையர் குளோபல் வந்து ஒரு கிரைசிஸில் போகும். மேபி இப்போ உடனடியாக இம்பேக்ட்னு ஆல்ரெடி ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸ் எல்லாம் இம்பேக்ட் தெரியுது, எல்லாமே டவுன் ஆகுது. இப்போது நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் மாத்திரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செப்பரேட்டாக நிற்கிது. அது ஏன் நிற்குது, ஏறுது. ஆக்சுவலாக முந்தா நாள் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிட்காயின் $73,500 வரைக்கும் போச்சு. கொஞ்சம் அமெரிக்காவில் எக்கனாமிக்கல் டேட்டாஸ் எல்லாம் நல்லா இருந்தது. ஜிடிபி டேட்டா வந்ததால் கொஞ்சம் ஏறிட்டு இருக்கு. பட் இப்போ நான் இந்த வீடியோ பண்ணுற டைமுக்கு $70,000 மேலே இருக்குது. $70,200-300 நிற்கிது. நமக்கு ஒரே ஒரு இண்டிகேஷன் என்னென்னா, $68,000 மேலே நின்னாலே நமக்கு ஸ்ட்ரென்த் இருக்கிற மாதிரி தான். மார்க்கெட் ஸ்ட்ராங்கு. அஃப்கோர்ஸ் வீக்கெண்டு, இன்றைக்கி சனிக்கிழமை ஞாயிறு வந்துருச்சனால திங்கக்கிழமை மேலே தான் பார்க்கணும். பட் ஓவராலாக கம்பேரிங் வித் ஆல் அதர் குளோபல் மார்க்கெட்ஸு, நம்ம கிரிப்டோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக, ஸ்டடியாக, ஸ்டேபிளாக ஸ்ட்ரெங்தன் ஆகுது. நாளுக்கு இன்னும் ஸ்ட்ரெங்தன் ஆகுது. எத்தனை நாள் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏதாவது இம்பேக்ட் வருமோ, இம்பேக்ட் வரலாம். ஏன்னா குளோபல்லி ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸ் எல்லாமே க்ரஷ் ஆகிறதால மணி சர்க்குலேஷன் குறையும், ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். நம்ம கரோனாவில் எப்படி ஃபேஸ் பண்ணமோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரதால அந்த இம்பேக்ட் கொஞ்சம் நம்ம கிரிப்டோ மேலே கூட உலர்த்துக்கு இருக்குது. தற்சமயம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ராங்காக, ஸ்ட்ரெங்தியாக இருக்கிறதுக்கு காரணம் மெயின் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அமெரிக்காவில் பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த பெரிய பேங்க்ஸ் அமெரிக்காவில் கோல்ட்மேன் சாக்ஸு, அப்புறம் லேமன் பிரதர்ஸு, அப்புறம் வெல்ஸ் ஃபார்கோ, இந்த மாதிரி பெரிய பேங்க்ஸ் எல்லாமே இப்போது பையிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம கிரிப்டோவில். அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷனல் பையிங், இன்ஸ்டிடியூஷன்னா நம்ம நல்ல பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிரிப்டோவில் வந்து நல்லா இன்வெஸ்ட் பண்ணாங்க.
ஃபிடிலிட்டின்னு இருக்குது, ஃபிடிலிட்டி ஒரு கம்பெனி இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கம்பெனிகள் இருக்குது. அவங்கெல்லாம் வந்து இந்த இடிஎஃப்ஸ் இதெல்லாம் நிறைய போடுறாங்க. ஓகே, இப்போ நமக்கு அதால் கொஞ்சம் மார்க்கெட் ஸ்ட்ராங்காக தெரியுது. பட் எத்தனை நாள் இம்பேக்ட் இல்லாமல் இருக்குன்றது தான் மெயினாக இப்போ பார்க்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம கிளாரிட்டி ஆக்ட் பில்லு. கிளாரிட்டி ஆக்ட் பில்லு வந்து அதை பற்றி ஒரு சின்ன நியூஸ் இருக்குது, ப்ரீஃபாக சொல்கிறேன். அது வந்து அங்கே எஸ்சிசியும் அதுக்கப்புறம் சிஎஃப்டிசி கமோடிட்டிஸ் ஃபியூச்சர் ட்ரேடிங் கமிஷனும் 2 பேரும் சேர்ந்து ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. நாங்கள் எல்லாம் ப்ராப்ளம் நேற்று 11ஆம் தேதி அன்றைக்கி நாங்கள் எல்லாம் ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். எதுவும் பிரச்சனைகள் இல்லாமல் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் குறைச்சி நாங்கள் ரெகுலேஷனுக்கு அனுப்புவோம், செனட்டில் பில்லை பாஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி நான் நினைக்கிறது ஏப்ரலில் தான் நடக்கும்னு நினைக்கிறேன். அது கிளியர் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இன்ஃபேக்ட் இன் ஸ்பைட் ஆஃப் இட் நம்ம பார்க்க வேண்டியது இந்த வார் இம்பேக்ட் எவ்வளோ இருக்கும், அது ஏதாவது நமக்கு பிரச்சனை ஆகலாமா, ஆகுமோ, வறுமை வந்தால், உலகம் முழுசாக வறுமை வந்தால். ஏன்னா இந்த வார் எத்தனை நாள் நீடிக்கும்? இப்போ ஆரம்பித்து 14 நாள் ஆச்சு. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் வார் ஆரம்பித்து 14 டேஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னும் எத்தனை நாள் கண்டினியூ ஆகும்? இன்னும் ஒரு 2 மாதம் கண்டினியூ ஆகுமா, 4 மாதம் கண்டினியூ ஆகுமா, 1 வருஷம் கண்டினியூ ஆகுமா, யாராலையும் சொல்ல முடியல. இந்த மாதிரி நிலவரத்தில் இருக்குது. அதால் இப்போ பையிங் பண்ணிக்கிறதுக்கு நல்லா பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கிறது நல்ல காயின்ஸ் வந்து பால்கா ஒன்று இடிஎஃப் வருது. மோஸ்ட் ப்ராபப்ளி திங்கக்கிழமை வரும்ன்றாங்க. 21 ஷேர்ஸ்ன்ற கம்பெனி வந்து இடிஎஃப்ஸ் கொண்டு வராங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி நெக்ஸ்ட் வீக் வரும்னு நினைக்கிறேன். அது வந்து 135 ருபீஸ் கிட்டே இருக்குது. ஏதாவது வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கோங்க. நல்ல காயின், பால்கா அருமையான காயின். அதே மாதிரி பிஎன்பி கூட நல்லா ஸ்டடியாக $200 ஏறி இருக்குது இந்த வாரம். வார் ஸ்டார்ட் ஆன 14 நாளில். ஸோ அதோட ஸ்ட்ரென்த்தை வந்து ஒரு நாளுக்கு நாள் நல்லா பார்த்துக்கோங்க. பைனான்ஸ் காயினை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம பிட்காயின் வாங்குறவங்க யாராவது இருந்தால் டிப்ஸில் பார்த்துக்கிட்டு வாங்கலாம். எத்தீரியம் ஒன்று வாங்கலாம், பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஆல்ட் காயின்ஸில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால், ஏன்னா கம்பேரிங் வித் ஆல் அதர் மார்க்கெட் கேப் கூட பார்த்தீங்கன்னா $2.44 ட்ரில்லியன் ஸ்டடியாக நிற்குது. நமக்கு 2 ட்ரில்லியன் 2.17 ட்ரில்லியன் டாலர்ஸ் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் கவலை இல்லை. அதுக்கு கீழே வந்தால் தான் நமக்கு ப்ராப்ளம். இப்போதைக்கு யாரும் செல் ஆஃப் எதுவும் பண்ணல. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எதுவும் ஹெவி செல்லிங் கிடையாது. மார்க்கெட் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஸ்ட்ரென்த்தியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட், அதால் தான் இன்றைக்கி நான் தம்ப்நெயிலில் வச்சது எதுவும் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறது நம்ம கிரிப்டோ தான். பார்க்கலாம் எத்தனை நாள் நிற்கும் என்னன்றது பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக் செய்யுங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். பாய்.